வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி. அண்ணன், லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் சுபத்துவம் தானே? பட் அந்த லக்னத்தை ஆட்சி பெற்ற குரு பார்த்தா செவ்வாயின் ஓகே ஆட்சி பெற்ற குரு பார்த்தால் செவ்வாயும் குரு வீட்டிலா? ஓகே, செவ்வாயும் குரு வீட்டில் உள்ள சனியும் பார்த்தால் ஸ்டில் லக்னம் மெயின்டைன் த சுபத்துவமான. ஓகே, கேள்வி என்ன அப்படின்னா, லக்னத்துல சுக்கிரன் இருக்காரு, லக்னத்தை ஆட்சி பெற்ற குரு பார்க்குறாரு. ஓகே, ஆட்சி பெற்ற குரு பார்க்கணும் அப்படின்னா, ஓகே, இங்க ஆட்சின்றதை நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்னு தெரியல. குரு மீனத்துல ஆட்சியாகவும் தனுசுவில் மூல திரிகோண வலு. தனுசுல குரு ஆட்சி கிடையாது, மூல திரிகோண வலு அடைவார். ஓகேங்களா? இரு வீட்டு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் ஒரு வீட்டுல ஆட்சியும் ஒரு வீட்டுல மூல திரிகோண பலமும் அடையும். இதுல புதன் மட்டும் ஒரே வீட்டில் உச்சமும் தன்னோட வீட்டுல உச்சமும் மூல திரிகோண வலமும் சேர்ந்து அடைவார். ஓகேங்களா? இது புதனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல். அதனாலதான் புதன் ஜோதிடர் மாதிரியான சில அமைப்புகளை கொடுக்குறாரு. ஓகே, இப்ப கேள்விக்கு வருவோம். இப்போ நீங்க ஆட்சி அப்படின்னு சொன்னனால தனுசுல இருந்து மீனத்துல இருந்து எடுத்துக்கோம். ஓகே, ஆட்சி பெற்ற குருவின் பார்வையில இருக்கக்கூடிய குரு அப்படின்னா, ஒருவேளை குரு சிம்மத்துல இருக்கலாம். சாரி, ஆமா, ஒருவேளை சுக்கிரன் சிம்மத்துல இருக்கலாம், ஒருவேளை சுக்கிரன் கன்னியில இருக்கலாம், ஒருவேளை சுக்கிரன் விருச்சிகத்துல இருக்கலாம். ஓகேங்களா? ஆனா நீங்க அடுத்த ஒரு கேள்வி சொல்லிட்டீங்க, செவ்வாயின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பார்க்குறாரு அப்படின்னு. செவ்வாயோட வீட்டில் குரு ஆட்சியா இருக்காரு, செவ்வாயோட வீட்டில் இருக்கிற சனி பார்க்குறாரு. சிம்மமே எடுத்துக்குவோம். ஓகே, நீங்க தனுசுல இருந்து தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தனுசுல இருந்து குரு பார்க்குறாரு. ஓகேங்களா? ஆட்சின்னு சொல்லக்கூடாது, மூலத்திரிகோண வலு. ஏன்னா ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் கூட என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு ஏதாவது ஒன்று திருப்பி விட்டுறோம்ல. சரி, குரு தனுசுல இருந்து பார்க்குறாரு சிம்மத்தை. ஓகேங்களா? சனி விருச்சகத்துல இருந்து பார்க்குறாரு சிம்மத்தை. குருவின் 9ஆம் பார்வை, சனியின் 10ஆம் பார்வை. ஓகேங்களா? அப்ப நேரடியாக லக்னத்துல வேற இவர் வந்துடுறாருன்றீங்க. யாரு? சுக்கிரன் வந்துடுறாரு. ஓகே, சிம்ம லக்னத்தின் அடிப்படையில குரு லக்னத்தை பார்க்கிறாரு, சனி லக்னத்தை பார்க்கிறாரு. லக்னம் சுபத்துவமா? கண்டிப்பான சுபத்துவம். ஏன்? எவ்வளவு தான் இருளை கொண்டு ஒரு இடத்துல குவிச்சு நிறுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு சின்ன ஒளி அவ்வளவு இருட்டையும் விரட்டிடுங்க. இங்க சனி பார்க்கறது தப்பு. அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில முதல் பாதி கஷ்டமாக இருக்கு. ஏன்னா அந்த முதல்ல பாபத்துவ அமைப்பு செயல்பட்டு தான் ஆகணும். அப்ப என்ன இருக்கும்? தந்தை சார்ந்த அமைப்பு, அரசாங்கம் அரசு சார்ந்த அமைப்பு, இது சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல, லீடர்ஷிப் சம்பந்தப்பட்ட அதிகாரத்தை செலுத்தக்கூடிய அமைப்புகள்ல இவருக்கு முதல்ல ஒரு மாதிரி டல் இருக்கு. சூரியனோட நிலையை எடுத்துக்கங்க. ஒருவேளை சூரியன் உச்சமாகிட்டாரு, இவர் ஒரு மாதிரி பிடிவாதமான ஒரு சர்வாதிகாரின்னு வச்சுக்கோங்க. ஏனென்றால் வீட்டு அதிபதி உச்சமாயிடுறாரு. ஓகேங்களா? அதே நேரத்தில் சூரியன் நீச்சமாயிடுறாரு. இவருக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு, இவருக்கே சில அமைப்புகள் நெகட்டிவான தன்மைகள் இருக்கு. எதுல? ஆளுமை திறன் இல்ல, அதிகாரத்துல. ஏங்க இதை கேட்டா நீங்க அதிகாரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? சிம்மம் அதிகாரம் கொண்டது, சிம்மம் அரசாங்கம், சிம்மம் இன்னொருத்தருக்கு ஆர்டர் போடுறது. அப்ப அந்த அமைப்புகள்ல இருக்கக்கூடிய இயல்பாகவே நான் ஒரு இடத்துல ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன், ஆட்சியான சனிக்கும் மூலத்திரிகோண சனிக்கும் ரெண்டு விஷயம் இருக்கு. மூலத்திரிகோண சனி அதிகாரத்தை கெடுப்பார். எப்படி கெடுப்பார்? கும்பத்துல உட்காந்து மேஷத்தை பார்ப்பாரு, சிம்மத்தை பார்ப்பாரு, விருச்சகத்தை பார்ப்பாரு. ஒரு ஜாதகத்துல அதிகாரம் பண்ற பாவகங்களே அதுதானே. இதெல்லாம் தெரியணும்னா அடுத்த கட்ட நுணுக்கத்துக்கு நீங்க போகணும். இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருப்பாரு. ஒரே நேரத்துல ஒரு ஜாதகத்துல தாய் தந்தை அத்தனையும் கெடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சனிக்கு வந்துடும். சில இடங்கள்ல பாருங்க, இந்த சிம்மத்துக்குலாம் 7ல உட்கார்ந்தாருன்னா அப்படியே தாய் தந்தை சகலத்தையும் கெடுக்கிற வேலையை செய்வாரு சனி. அதனாலதான் சனி மகா பாவராக சிம்மத்துக்கு சொல்லப்படுது. பாருங்க, எங்கேயோ போறேன். நீங்க கேட்ட கேள்வி என்ன? லக்ன சுபத்துவமா? கண்டிப்பா சுபத்துவம். ஏன்? சனி பார்வையை பார்த்தாலும் லக்னாதிபதி இதுலதான் வீடு கொடுத்த ஒரு பலம்னு வரும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி தனுசுலயே குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. தனுசுல இருக்கிற குரு உச்சனான சூரியனை பார்த்து லக்னம் சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம், லக்னாதிபதி சூரியனாக இருந்து ஸ்தான பலத்தோட இருக்கக்கூடிய இந்த இவருக்கு அதிகாரம் இருக்கும், சர்வாதிகாரியா இருப்பாரு, இவருக்கு ஒரு மாதிரியான டைப்பா இருப்பாரு, இந்த மாதிரியான தன்மைகள்லாம் வரும். அதுல நீச்சமாயிட்டாரு. இந்த அமைப்புகள்ல ஒரு மாதிரி பரிவர்த்தனை பெரிய பலம் கொடுக்காதுங்க, காரக பலம் கொடுக்கும். என்ன கொடுக்கும்? இவருக்கு அப்பா இருப்பாருங்க, அந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இந்த நான் சொன்னதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி விட்டு தான் பேசியிருக்கேன். பட் இது புரியுது அப்படின்னா பிரதர், உங்களுக்கு ஜோசியத்துல ஏதோ விளங்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும்.
வணக்கம்.